அனைவருக்கும் காலை வணக்கம் மக்களே. சேனல் புதுசாக பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம எப்பயும் பார்க்குறோம் தறி வேலைக்கு கிளம்பிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தறிக்காரர் ஒருத்தர் வரல, நாம் தான் எல்லா தறிக்கும் வைக்கிறதெல்லாம் போச்சு. தறி காலையில் ஒரு 10 மணி வரையும் அவர் வரல. அது வரையும் நம்ம தறி ஓட்டிட்டு 9 மணிக்கு நிறுத்திட்டு பாப்பாவை ஸ்கூலுக்கு வச்சு தம்பி பாருங்க ஹாய் சொல்கிறான். ஹாய் சொல்லுங்கள் அவனுக்கு. ஹாய் மக்களே. பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐடி கார்டு கொடுத்தாங்கன்னா அதை காமிச்சிட்டு ஹாப்பியாக இருந்தால் அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். நானும் பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் விநாயகர் கோயிலில் போய் திருநீர் பட்டை போட்டுட்டு தான் போகணும்க்கா அப்படின்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தா. போய் டெய்லி அவளுக்கு திருநீர் பட்டை போடுறது ரொம்ப பிடிக்கும். போய் விநாயகரை கும்பிட்டு நாங்கள் ரெகுலராக 2 பேரும் விநாயகரை கும்பிடுவோம். கும்பிட்டு பட்டை போட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போய் போகிற வழியில் அவங்க அத்தை வீட்டுக்கு தான் அவங்க அத்தைக்கு ஒரு பாய் சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி அவங்க அம்மா பையன் வந்தால் அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு 2 பேரும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. அவன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். அவன் பேர் தர்ஷன். இங்கே யாழினி வந்து 1st ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. அவன் மாமா வெளியே இருந்தார், பாய் சொல்லிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலுக்கு போகிறதுனா ரொம்ப ஜாலி தான் அவங்களுக்குலாம், ஃப்ரெண்டை பார்க்குறது. ஸ்கூலுக்கு போய் இறக்கிட்டோன்னு பாய் சொல்லிட்டு பாட்டுக்கு வந்துடுவா. திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க யாழ்னிம்மா. கோட்ஸ் எழுதியிருந்தாங்க, கார்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. முடிச்சிட்டு உடனே எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் நம்ம எடப்பாடி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச் கிளம்பணும். போயிட்டு ஓபி சீட் அங்கே வாங்கிட்டு டாக்டர் உள்ளே போய் பார்த்துட்டு இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டாங்க, ஒரு டேப்லெட்டு கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். கூட்டம் மீடியமாக இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு அப்புறம் டேப்லெட் ஒரு 6-7 டேப்லெட் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு திரும்பவும் நம்ம தறிக்கோட்டைக்கு வேலைக்கு போயிட்டோம். அப்புறம் மதியத்துக்கு மேலே அம்மா வந்து ரேஷன் கடைக்கு போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாங்க. பார்த்துட்டு தான் தெரியுது. போய் பார்த்து இன்னைக்கு கடை லீவு. தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு மாவு முட்டையும் கொடுப்பாங்க. அதை போய் கையெழுத்து போட்டு முட்டை 2 வாரத்துக்கும் சத்துணவு மாவு 6 பாக்கெட்டு கொடுப்பாங்க. 2 வயசு வரைக்கும் இதுக்கு ரெகுலராக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு வாங்கிட்டு அதே சமயம் நான் பாப்பா போய் பிக்கப் பண்ணிட்டு வந்து ஒரு தறிக்கொட்டை வேலையை தறியில் நிறுத்திட்டு துண்டறுத்து நைட்டு மடித்து வச்சுறது தான் ஃபைனல் வேலைங்க. துண்டை அறுத்துட்டு தம்பிக்கு பாய் சொல்லிட்டு கடைக்கு போகிற வேலை வச்சுங்க. போயிட்டு நைட் ட்ராவல் பாருங்கள். நான் இப்போ தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதில் எதுவும் குறை இருந்தால் சொல்லுங்கள். கொஞ்சம் ட்ராவலிங் அதிகமாக இருக்கிற மாதிரி காமிக்கிற மாதிரி இருக்குது. பைக்கில் போகிறது பிடிக்கும், அதை உங்களுக்கு காமிக்கலாம். இந்த ரோடு இந்த வீதியெலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, அதனால தான் போட்டிருக்கேன். எடப்பாடியில் இருக்கீங்களுக்கு தெரியும். எடப்பாடி விட்டு வேறு எங்கேயும் வெளியே இருக்கீங்களுக்கு இந்த ஊர் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். காப்புதர் காளியம்மன் பண்டிகை, மாரியம்மன் பண்டிகை வர வியாழக்கிழமை அன்றைக்கி முடிஞ்சால் பிளாக் எடுத்து போடுறேங்க. போய் மல்லிகை கடைக்கு போயிட்டு வெத்தலையை வாங்கிக்கிட்டு நம்ம ரிட்டர்ன் கிளம்புறதாங்க. தேவையான பொருட்கள் வாங்கிட்டு நான் வாங்குகிற ரெகுலராக ஒரு மல்லிகை கடை வந்து குயின் மல்லிகை கடை பாருங்கள். அதை வாங்கிட்டு ரிட்டர்ன் கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு கொஞ்சம் துண்டு வந்து இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனாலுங்க, அதனால் வந்து அந்த துண்டு திருப்பி எல்லாமே தறி வரையாக மடித்து வச்சுட்டு படுத்து தூங்குறதாங்க வேலை. அதே சமயத்தில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோ. அப்பப்போ நாம் போட உடனே வீடியோவை நீங்கள் பார்க்கலாம்.
பாய்.